கன்னி ராசி குரு தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாதவர் அவயோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுகஸ்தானாதிபதி கலத்தரஸ்தானாதிபதி. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா சுப பலத்தோடு இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கலாம் இந்த குரு பகவான். குரு இருந்து தசை பண்ணலாம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 7 கூடையவன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தால் திருமணம் சார்ந்து உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துரும். திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழலை கொடுத்துரும். வக்ரமாக இருந்தால் பரவாயில்ல, அது பலன்களை மாற்றி கொடுத்துரும். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய தசையில் என்ன மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கும்? கோச்சார கிரகங்களை பார்த்தோமானால் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 7ஆம் இடத்துல ராகு, ராசியிலே கேது பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான். ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்துலையும், மே மாதத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பகவான். குருவோடைய தன்மைகளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல குரு நல்ல ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு நல்ல ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நன்மை செய்யாத குரு பகவான் நல்லா இருக்கலாமானா இருக்கலாம். 9ஆம் இடத்துல இருக்கலாம், பாக்கியஸ்தானத்தில் இருக்கலாம். அதுவும் சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது கெடு பலன்கள் அதிகமாக நடக்காது. உங்கள் ராசிக்கு பார்வையும் கிடைக்குது. இப்போ ஜென்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறது 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். அந்த மனக்குழப்பங்கள்லாம் மே மாதத்துக்கு பிறகு இருக்காது. நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். மன அழுத்தங்கள் நீங்கும். வேலையில் இருந்து வந்த பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். இது வரைக்கும் ஏதோ ஒரு வேலை தள்ளி போயிட்டே இருக்கும், நடக்காமல் நிறைய இழுபறியாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சார்ந்து எதனா முயற்சிகள் பண்ணிங்கனாக்கா திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு தசையானது கரெக்டாக 38 வயசுக்கு மேலே நடப்பில் வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுக்கு மேலே இந்த குரு தசைங்கிறது வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 24 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளே இந்த குரு தசை அப்படிங்கிறது வரும். இந்த ராசிக்கு குரு தசை வரலாமா அப்படின்னாக்கா வரக்கூடாது தான். உங்கள் லக்கணத்துக்கு சுப யோகராக இருந்தால் மட்டுமே குரு பகவான் நல்ல யோகத்தை கொடுப்பார். இதே லக்கணமாக இருந்தாலும் மறைஞ்சி சுபத்துவமாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சுப ஆதிபத்தியம் பெற்றிருக்கணும். அதாவது சுபர்களோட சேர்க்கை, சுபர்களோட பார்வை, இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா மிகுந்த வளர்ச்சிகளை கொடுத்துரும். அதுவும் இல்லாத அவயோக கிரகங்களுக்கு 3, 6, 10, 11 சிறப்பான இடங்கள். இந்த அவயோகம் செய்யக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கலாம், 6ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணலாம், 10ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணலாம், 11ஆம் இடத்துல இருந்து தசை பண்ணலாம். இது மாதிரியான இடங்கள்லேருந்து இந்த குரு பகவான் தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுத்துரும். நீங்கள் சொல்லவே தேவையில்ல, இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டங்கள் சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல தான் இந்த குரு பகவான் இருந்து தசை பண்ணுது. இது கெடு பலன்களை அதிகமாக கொடுக்குமா அப்படின்னாக்கா பெருசாக கெடு பலன்கள் 2024 கொடுக்காது. ஏன்னா கோச்சார நிலைமைகளை பார்த்தோமானால் 8ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதன் பிறகு 9ஆம் இடத்துக்கு வரும்போது, பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது ராசிக்கு பார்வை கிடைக்குது, குருவோட பார்வை. அதிலிருந்து கொஞ்சம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக வளர்ச்சிகளை கொடுத்துரும். திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்த நபர்களுக்கு இப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது. குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி, வீட்டுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். திருமணமாகி ஒரு சில வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இது குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு வரும்போது குழந்தை பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேதுவோட அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போது ஜென்ம ராசியில் இருந்தாலும் இந்த குழந்தை செல்வங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அது ஒன்று. பிள்ளைகளோட வளர்ச்சிகளுக்காக ஏதோ ஒரு உதவிகள் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. ஒரு படிப்புக்காக செலவு பண்ணுவீங்க, பசங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போகிறதுக்காக ஏதோ ஒரு செலவினங்கள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். பிள்ளைகளோட வளர்ச்சிக்காக தான் ஏதோ ஒரு உதவிகள் செய்கிற மாதிரி இருக்கும். அது பண விரயங்களை அதிகமாக கொடுக்கும், சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். இப்போ கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, உங்கள் வாரிசுகளுக்காக தொழில் உதவி, பண உதவி, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக நீங்கள் உதவி பண்ணுவீங்க. ஏதோ ஒரு வகையில் உதவிகளை செய்வீங்க அவங்க வளர்ச்சிக்காக. இந்த குருவோட தசையில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தொடங்கலாம். ஆனால் பெரிய அளவில் கடன் வாங்கி பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு நீங்கள் தொழில் பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம். கேது பகவான் ராசியிலே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைமில் மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும். வெளி வட்டாரத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது. அது மாதிரியான மனக்குழப்பங்களை கொடுத்துரும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் திருமண வாழ்க்கையில் ஒரு சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டு கொடுத்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. பாவ கிரகங்கள் 7ஆம் இடத்துலையோ ராசியிலே இருக்கும்போது நிறைய மனக்குழப்பங்கள் உண்டு. திருமணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். கூட்டுத் தொழிலில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளும் ஒரு சிலருக்கு பார்க்கலாம்.
தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. குடும்ப ரீதியாக நல்ல ஒரு மேன்மைகளை பார்க்கலாம். குரு நன்மை செய்யாதவர் தான். உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ அவயோகர் தான். இருக்கிற இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் இல்லை. அதனால தான் கேது பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிறது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறது ஒன்று, 3ஆம் இடத்தை பார்க்குறது, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது, உபஜய ஸ்தானத்தை பார்க்குறது, 5ஆம் இடத்தை பார்க்குறது உங்கள் ராசிக்கு. பிள்ளைகளோட வளர்ச்சிகள் இந்த நேரங்களில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். 2024 பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்புகளை இல்லை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுக்கு முதல் 4 மாதங்களுக்கு பிறகு, அதாவது மே மாதத்துக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால பொருளாதாரத்திலே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் குருபகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் 2ஆம் இடத்தை தான் பார்வை பார்த்துருந்தார். ஆனால் குடும்ப ரீதியாக ஒரு சிலருக்கு நல்ல ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கு. தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் உங்களுக்கு குருவோட பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு பதிகிறதும் உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம். திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய கவலைகள் உங்களுக்கு தீரும். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து அது தெளிவான ஒரு பரிகார வழிபாடு முறைகளை நீங்கள் மேற்கொண்டீங்கனாக்கா உடனடியான திருமண வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேர் டைவர்ஸ் வரைக்கெல்லாம் போயிருக்காங்க. திருமண வாழ்க்கை கசப்புணர்வுகளை கொடுத்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2024 அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகளை தொடங்குவீங்க. புதுசாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு ஐடியாவெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வரும். பெரிய கடன்கள் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய நிலைமை கூட ஒரு சில பேருக்கு வரலாம். ஒரு சிலருக்கு கடன் அமைப்புகளை கூட கொடுக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துக்கு மே மாதத்துக்கு பிறகு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இது அவயோக தசையாக இருந்தாலும் உங்களுக்கு கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்துல மறையும் போது பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கும். கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும். மே மாதம் வரைக்கும் 2024 முதல் 4 மாதங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருக்கும். பற்றாக்குறை இருக்கும். எதுலையுமே பணம் வர்றது ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்கும். இழுபறியாக இருக்கும். ஏதாவது கொடுத்த கடன் வராது. வட்டிக்கு விட்டுருந்தா கூட அந்த வட்டி வராது. அசலும் வராது. அதனால் 4 மாத காலங்கள் மட்டுமே நிதான போக்கு கடைப்பிடிக்கிறது நல்லது. மே மாதத்துக்கு பிறகு 8 மாத காலங்கள் மிகுந்த நன்மை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். குரு உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தாலும் சரி, அவயோகராக இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியாக பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது மிகுந்த சிறப்புகளை கொடுக்கும். அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை பலுவெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை பலு கம்மியாகும். சகோதர சகோதரிகள் வழியில் தாயார் வீட்டின் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த நேரங்களில் தீர்வுக்கு வரும். மன அமைதி கிடைக்கும். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெருசாக மன அமைதி குறையும். சிறு தொழில் வியாபாரிகள் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். மே மாதத்தை வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது. பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சிறிய முதலீடு போட்டு நீங்கள் வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தீரும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது கடன் அமைப்பு கொடுத்துருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்ல. ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் தீரும். 6 குடையவன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. குடும்பத்துக்கு தேவையானதை கடன் தான் வாங்குவீங்க. பெரிய கடன்கள் இல்லாமல் சிறிய கடன்களாக இருக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. நன்றி.